ஸோ வெல்கம் பேக் டு வீடியோன்னு சொன்னாங்க போகிறோன்னா 7th ஸ்டுடியோலேருந்து தளபதி பர்த்டேக்காக ஒரு சின்ன ட்ரிபியூட் ஒன்று விட்டுருக்காங்க. சபரி ரமீர் அவர் நினைக்கிறேன் ஃப்ரம் நாட் ராங். அவரோட 3D அனிமேஷனாக சனுவாசனாலாம் இது ட்வீட் போட்டிருந்தார். ஸோ டோன்ட் மிஸ் இட், இல் பி ரியலி ப்ராமிசிங் அப்படின்ற மாதிரி ஏதோ ட்வீட் போட்டிருந்தார் பார்த்தேன். ஸோ வாங்க பார்த்தோம். எப்பயுமே 7th ஸ்க்ரீன் ஸ்டுடியோ வந்து தளபதி பர்த்டேக்கு செம்ம குவாலிட்டியாக அதை அவங்க செய்வாங்க. வாங்க பார்ப்போம். ஸோ நான் ஆக்சுவலாக மறந்துட்டேன் எப்படி நான் வருதுன்னு. லிஸ்ட் ஆஃப் வீடியோஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இப்போ தான் எழுந்து போய் நான் செகண்ட் சிங்கிள் ப்ரோமோ ரியாக்ட் பண்ணலாம். அதோட கமெண்ட்ஸ் போய் பார்த்தா ப்ரோ 7th ஸ்டுடியோ இது ரியாக்ட் பண்ணும் செம்மையாக இருக்கு அப்படின்னு போட்டுருந்துச்சு. யாரோ போட்டுருந்தீங்க. ஸோ அதை பார்த்துட்டு தான் டக்கு சரி வாங்க இப்படியே ஃப்ளோவில் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு மறுபடியும் வாங்க பார்த்தோம். ஸோ 3, 2, 1 go. Bloody sweet. சரி I'm fireproof. There's nothing you can do. So run away, 'cause I am here to stay. Okay. You hear me now? You don't wanna be my friend. இளைய தளபதி I'll break you down. 29வது படத்துல தான் அந்த பட்டம் கிடைச்சா. இல்லை 55 துப்பாக்கி 55 மாஸ்டர் ப்ரோ லியோ இல்லை. ஓ 68 கோட் 69 ஓ 70 தொட போறாரு அப்படியா? ஓகே 70 தொடல ஸ்ட்ரெயிட்டா இங்க பஞ்சாரு அப்படி. வாவ் நைஸ் யா நைஸ். வாட் நான் கூட ஏதோ 69 இவங்க தான் பண்ண போகிறாங்க போல் அனௌன்ஸ்மெண்ட் ஏதோ விட்றாங்களோ அப்படின்னு நினச்சிட்டேன் ஒரு செகண்டு. ஆனால் அந்த 70 ஆட்டி 1க்கு போய் இல்லை ஐயோ வார்த்தை சாரிங்க ஒரு மாதிரி. இது 70 அந்த முல்லை ஆட்டி ஸ்ட்ரெயிட்டாக மறுபடியும் 1க்கு போனாங்க தெரியுமா? செம்மையாக இருந்துச்சு. அது செம்மையாக இருந்துச்சு. ஓகே நல்லா இருந்துச்சு. செம்ம அனிமேஷன் சூப்பராக பண்ணிருக்கீங்க. செம்ம குவாலிட்டியாக செம்ம டீட்டெயில்டாக நல்ல டெக்ஸ்சரிங் நல்ல ஒரு லைட்டிங்ஸ் எல்லாம் செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ஆசெட்ஸ் செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆசெட்ஸு மெட்டீரியல்ஸ் கலர் கிரேடிங் செம்மையாக இருந்துச்சு. ஐ மீன் கலர் செம்மையாக இருந்துச்சு. செம்மையாக இருக்குது. இதெல்லாம் ஃப்ரேம் வைஸே செம்மையாக இருக்குது. லைட்டிங்லாம் பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக செம்ம குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட்டுங்க. செம்ம குவாலிட்டியாக இருந்துச்சு. எனக்கு டிஸ்போஷன் நான் சொல்கிறேன் தளபதி அரசியலுக்கு வர்றது வந்து இட்ஸ் அதான் சொல்கிறேன் அது இப்போ வந்துட்டார். அதனால் நம்ம அதை கமெண்ட் பண்ணி எந்த யூஸுமே இல்லை. பட் நிறைய பேர் நான் போட்டு பார்க்குறேன். நேற்று அதான் கள்ளக்குறிச்சி போனார் அந்த கண்ணு ஷாட்டை வச்சுட்டு பயங்கரமாக ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. புரியுதுங்க. இட்ஸ் எமோஷன் ஃபேன் அப்படின்றதெல்லாம் தெரியுது. பட் என்னதான் ஃபேனாக அதுக்கு நான் எக்ஸைட் ஆனாலும் பாலிட்டிக்ஸ்ன்றது ஒரு டிஃப்ரெண்ட் கேம். அது வேறு கேம். அதுக்கு தளபதி தன்னைத்தானே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். he will do something. I hope he does something. பட் நம்ம வந்து அதான் மீம்லாம் பார்த்தேன் 2026 நான் வரேன் தானே சொல்லிட்டு போயிருக்கேன் அப்படின்ற புரியுது. இந்த எக்ஸைட்மெண்ட் அந்த ஒரு இது அந்த ஒரு நம்ம தலைவன்டா அப்படின்ற ஒரு இது புரியுது. பட் யூனோ அரசியல் இது வேறு மாதிரி ஒரு கேம். என் தலைவன் ஜெயிச்சா எனக்கு சந்தோஷம் தான். அதுலேருந்து எதுவுமே இல்லை. பட் ஐ ரியலி ஆம் வெரி ஸ்கேட். மோர் தென் எக்ஸைட்மெண்ட் பயம்தான் எனக்கு ரொம்ப இந்த விஷயத்தில். அது விஷயத்தில் பயம்தான் எனக்கு ரொம்ப இருக்குது. ஐ ரியலி ஜஸ்ட் வாண்ட் him to do what he wants. பட் யூனோ இட்ஸ் அன் எமோஷனுங்க. அவரை போய் வருஷம் ஸ்க்ரீனில் போய் பார்க்குறதுலாம் அது வேறு விஷயம். பட் அவர் அதெல்லாம் விட்டுட்டு அரசியலுக்கு வராரு அப்படின்றப்ப ஐம் ரியலி ஹாப்பி. ஒரு மக்களுக்காக ஒன்று பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும்.
கண்டிப்பாக நல்லபடியாக அதை பண்ணால் ஐல் பி த ரியலி ஹாப்பியஸ்ட் பர்சன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தா தாங்க தெரியும். பட் திஸ் போர்ஷன் நான் திருப்பி ரீப்ளே பண்ணுறோம் கொஞ்ச நேரம் சூப்பராக இருந்துச்சு. இது சத்தியமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, என்னடா சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தேன். நல்லா இருந்துச்சு அது. அங்கேருந்து அந்த த்ரோன் வரும், அது சத்தியமாக எனக்கு மண்டை ஓடிச்சு லைட்டாக. This man is an emotion for millions of people out there. But நானும் அதில் ஒருத்தன். எனக்கு தளபதினா சாதாரண ஒரு இன்னொருத்தர் கிடையாது, அது வேற அப்படின்றது வந்து எல்லாருக்கும் புரியாது, எல்லாருக்கும் புரிஞ்ச ஒரு எமோஷனாக கிடையாது. ஸோ அரசியல் எஸ் பண்ணிட்டார், இதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி கமெண்ட் பண்ணி எதுவுமே இல்லை. பட் படம் நடிக்க போகிறதில்லை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் உள்ள இருந்தாலும் அதை வெளியே காமிச்சிக்க சுற்றி தான் நம்ம கடமை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஜஸ்ட் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் ஃபார் திஸ் பொலிட்டிக்கல் டிசிஷன் நாட் டு பேக் ஃபயர், அவ்வளோதான். எனக்கு வேறு எதுவுமே இல்லை. நல்லது நடந்தால் ஐல் பி த ஹாப்பியஸ்ட் பர்சன். ஏதாச்சும் பேக் ஃபயர் ஆனிச்சுனாலும் அப்போயே அந்த மனுஷனை விட்டு கொடுக்குற ஆள் நான் கிடையாது. ஸோ அதுதான் ஒன்ஸ் அ ஃபேன் ஆல்வேஸ் அ ஃபேன், அவ்வளோதான். சில பேர் சொல்லுவாங்க இப்போ ஃபேனாக ரியாக்ட் பண்ணாத, இந்த மாதிரி என்னது ஒரு நார்மல் ரியாக்ஷன் நான் ரிவ்யூவர்லாம் கிடையாதுங்க. நான் என் சினிமாவுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டு அப்படின்றதுனா மூவி ரிவ்யூஸ் கூட பண்ணுறதில்ல, ரியாக்ஷன் மட்டும்தான் பண்ணுறேன். நம்ம சேனலில் மூவி ரிவ்யூஸ் இல்லை, எதுக்குமே நான் பண்ணுறதில்ல. முன்னாடி செலக்டிவாக இப்போ எதுக்குமே பண்ணுறதில்ல, பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு அந்த கம்யூனிட்டி பெருசாக ஒட்டலை, மூவி ரிவ்யூஸ் கம்யூனிட்டி அதுக்குள்ளே நான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒட்டலை. இப்போயும் தெரியும் ரியாக்ஷனாலே ரிவ்யூ கம்யூனிட்டிக்குள்ளே தான் வருது. பட் எனக்குன்னு ஒரு பிலீஃப் இருக்குது, எனக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். அது எனக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, நானும் மனுஷன் தானே அப்படின்ற மாதிரி. ஸோ அதே கேட்டகரி தான் இதுவும், நானும் மனுஷன் தானே. ஃபேன் சின்ன வயசு, நான் ஒரு 15 வயசில் ஃபேன் ஆயிருந்தேன்னா அது வேறு கதை. சரி நம்ம வந்து ஏற்கனவே இருக்கிற ஒரு பிளேட்டில் ஜஸ்ட் பிரியாணி சாப்பிட்டு வந்திருக்கோன்ற மாதிரி இருக்கும். நான் சின்ன வயசில் சாப்பிட்ட கஞ்சி கூழ் எல்லாமே இதுதான், எல்லாமே அப்படின்றது வந்து அது எப்படி விட்டு கொடுக்க முடியும்? அது அப்படியே ஊறிடுச்சு அந்த ஃபேன் அப்படின்றது வந்து. அதுக்கு நான் டாக்ஸிக்லாம் கிடையாது, டாக்ஸிக் ஃபேனே கிடையாது நான். எனக்கு எல்லாரையும் பிடிக்கும். ஆனால் அதான் தளபதி ஃபேனாக தான் அஜித் பிடிக்கக்கூடாது, தலை பிடிக்காது, தலைவர் பிடிக்காது, என்ன கான்செப்ட் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லிட்டு இருப்பேன். பட் எனக்கு சினிமாவே பிடிக்கும். அந்த சினிமாவை பிடிச்சதுக்கு வெறும் ஒரு காரணம் அப்படின்றது தான். ஸோ ஹாப்பி பர்த்டே தளபதி விஜய். ஸோ தலைவா ஹாப்பி பர்த்டே. இது வந்து 50வது பர்த்டே. 50வது பர்த்டேக்கு நீங்கள் அரசியலில் இறங்கியிருக்கீங்க. இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அனதர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ஐ ரியலி விஷ் எவ்ரிதிங் ஷுட் கோ குட் ஃபார் யூ, எவ்ரிதிங் ஷுட் கோ ஸோ வெல் ஃபார் யூ. ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ என்றைக்குமே நீங்கள் என்ன நடந்தாலும் உங்கள் ஃபேனாகி நான் இருப்பேன் அப்படின்றது வந்து கண்டிப்பாக அது இருக்கிற ஒரு விஷயந்தான். ஸோ இந்த வீடியோவில் தான் நான் இப்படி பேசுனதில்லை, ஒரு ஃபேனாக நான் இவ்வளோலாம் இத்தனை வருஷத்துலேயே பேசுனதில்லை. எனக்கு தெரியும் இந்த வீடியோ பார்த்தோன்னு பேசணும்னு தோணுச்சு, அதனால் பேசினேன். ஸோ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்ப்போம். நன்றி.